அயனாம்சம் அப்படின்றதுல மொத்தம் 13 அயனாம்சங்கள் இருக்கு. அம்மா வந்து ரிஷபம் அப்படிங்கிறதுல மறுக்கிறேன் அப்படின்னா, ரிஷபம் என்பதை நாங்க ராசியா சொல்லல, ஒண்ணும் சொல்லல. நாங்க நட்சத்திர கூட்டங்கள காலங்களுக்காக பிரிச்சுக்கிறோம். இப்ப சித்திரை, தை 2 தான் பஞ்சாயத்து. இந்த சித்திரைங்கிறது தமிழா, தமிழ் வார்த்தையா? தைங்கிறது தமிழ் வார்த்தையா? இதுல வந்துருவோமே, ஆரம்பத்துல வந்துருவோமே. இது சித்திரைங்கிறது என்னது? தைங்கிறது தான் தமிழ் வார்த்தை. அதுக்கு என்ன பொருள்னா, ஒரு அந்த ஜனவரிங்கிறது எப்படி பேர் வந்துச்சு தெரியுமா? ஜானஸ்ங்கிற ஒரு தேவதை. அந்த தேவதைக்கு முன்னால ஒரு முகம் இருக்கும், பின்னால ஒரு முகம் இருக்கும். இது எல்லாமே தமிழர்கள்ட்ட இருந்து போனதுதான். அதாவது முன்னால முகம் வரும் ஆண்டை பார்க்கும். ஒரே ஒன்று தான் நான் சொல்றேன். முன்னால இருக்கிற முகம் வந்து வரும் ஆண்டை பார்க்கும், பின்னால் இருக்கிற முகம் சென்ற ஆண்டை போக்கும். தைங்கிறது என்னது? தைத்தல். சென்ற ஆண்டையும் இந்த ஆண்டையும் தைக்கக்கூடிய மாதம் ரெண்டும் அந்த அந்த சுற்றுல தைக்கக்கூடியது தை. அதனால தான் அதுக்கு தை மாதம்னு பேர் வச்சாங்க. இது தூய தமிழ் சொல். அதற்கு பொருள் இருக்கிறது. அந்த பொருளுக்கு வானிட அந்த நாட்காட்டியிலையும் இடம் இருக்கிறது.